அழகே அழகு சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் நம்ம மதி இருந்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் இருந்துட்டு எங்கே கிளம்பிட்ட, வெளியே எங்கேயாவது கிளம்புறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்றைக்கி ஒரு இன்டர்வியூ இருக்குது, அதுக்காக தான் கிளம்புறேன். சரி நானும் அந்த வழியாக தான் போகிறேன், உன்னை ட்ராப் பண்ணிடுறேனே அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மதியம் கூட கிளம்பி போகிறாங்க. அப்போ லக்ஷ்மி கிட்டேயும் அவங்களுடைய அப்பா கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா, நான் அப்படியே ஸ்டேஷனுக்கு கிளம்புறேன், மதியம் அப்படியே ட்ராப் பண்ணிட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. சரி பார்த்து பத்திரமா போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாரு. அதுக்கு அடுத்து தான் இந்த சக்கியம் மலர் இருந்துட்டு சுரேஷை உன்னை கூட்டிகிட்டு போகிறதா சொன்னா. ஆமாம் அவர் தான் சொன்னார், சரி நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு மலர் வந்து வழி அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது லக்ஷ்மி இருந்துட்டு 2 பேரும் சமாதானம் ஆகிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்படி ஆனாலையும் சந்தோஷம் தானே, சந்தோஷம்தான், நான் ஒன்றும் கொடுமைக்காரி மாமியெல்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு அங்கேருந்து லக்ஷ்மி வந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா பாக்கியராஜுக்கு வந்து ரேவதியோட நினப்பாகவே இருக்குது. சரின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. ஆனால் அதுக்குள்ளே ரேவதியை வந்து கால் பண்ணுறாங்க. உன்னை பற்றி இப்போ தான்மா நினச்சிட்டு இருந்தேன், நான் என்னை பற்றி நீங்கள் இப்போ நினச்சிட்டு இருக்க மாட்டீங்க, நான் அங்கேருந்து கிளம்பணும்ல, அப்போ இருந்து நீங்கள் என்னை பற்றி மட்டும்தான் யோசிச்சுட்ருப்பீங்க. ஆனால் பயப்படாதண்ணே, நான் இங்கே ரொம்ப நல்லா தான் இருக்கேன், முன்னை விட அவர் இப்போ என்ன ரொம்பவே நல்லா தான் பார்த்துக்கிறாரு. அப்படி ஏதாவது இருந்தால் என் அண்ணங்கிட்ட சொல்லாமல் வேறு யார்கிட்ட நான் சொல்ல போகிறேன், அதுவும் நான் சொல்கிறதுக்கு முன்னாடியே என் அண்ணன் வந்து நிற்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி ரேவதி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் ரிப்போர்ட்டை பற்றி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரிப்போர்ட் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் மலரும் நம்ம ஸ்ருதியும் வந்து பார்த்திங்கன்னா துணியெல்லாம் காய போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து மலரோட அம்மா கால் பண்ணி, தம்பிக்கு பொண்ணு வீட்டு பார்க்குறதுக்காக போகிறோம், நீ மாப்பிள்ளையும் கண்டிப்பாக வந்துடணுமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி லக்ஷ்மி கிட்ட இருந்துட்டு என்ன சொன்னாங்க உங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், தம்பிக்கு பொண்ணு பார்க்க போகிறாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட ஸ்ருதி இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. எதை பற்றி யோசிக்கிற, அதை பற்றியா, இந்த வீட்டில் இருக்கிறவங்க சத்தியமாக அதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டாங்க, தேவையில்லாமல் ஆசையை வளர்த்துக்காத அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதிக்கிட்ட வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் ரிப்போர்ட் வரத்துக்குள்ளேயே ரேவதிக்கு தான் எல்லா வியாதியும் இருக்கும். சனி உன்னுடைய எலும்பெல்லாம் தேய்மானம் ஆகிட்டுருக்கோம், உடம்பு கொழுப்பு அதிகமாகிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரேவதியை பற்றி ரொம்பவே தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ரேவதிக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ரிப்போர்ட்டும் வர ஆரம்பிக்குது. அவங்களுடைய அம்மாவோட ரிப்போர்ட்டும் நல்லபடியாக இருக்குது. அடுத்த ரேவதியோட ரிப்போர்ட் தான் வருது. ரேவதியும் ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அதோடு இன்றைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.